தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 4 வருடங்கள் தான் இருக்கும். என்னோட கணக்குப்படி நான் 3 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 3 வயசு வரைக்கும் குரு தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். இது ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். இது 5ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரனோட வீடு. அந்த 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு உச்சமாகிறது நல்லது. ஏன்னா ராசி அதிபதி ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம். ஒரு துளி கூட கெடுக்காத கிரகம் அப்படின்னாக்கா குரு தான். இது நவகிரகங்களில் சுபகிரகம், முழுமையான சுபகிரகம். உங்கள் ராசிக்கும் சுபகிரகம். இது நல்ல அமைப்பில் வரும்போதெல்லாம் நல்ல மாற்றங்களை கொடுத்துரும். சமீப காலமாக 4ஆம் இடத்துல இருந்து நிறைய பேருக்கு வேலை ரீதியாக ப்ராப்ளத்தை கொடுத்தது. அந்த வேலை ரீதியாக ப்ராப்ளம் கூட இது ஜென்ம சனி கொடுத்தது தான். அதாவது விரைய சனி ஜென்ம சனி கொடுத்தது தான். குரு கொடுத்தது கிடையாது. குரு முடிஞ்ச அளவு காப்பாற்றி விட்டுருப்பாப்புல. எந்த அளவுக்கு உங்களை பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றணுமோ, வேலை வாய்ப்பு பாதிப்புலேருந்து காப்பாற்றணுமோ அந்த அளவுக்கு அவர் காப்பாற்றிருப்பார். ஏன்னா 7.5 சனி நடக்கும்போது எதையும் நம்ம தடங்கல் பண்ண முடியாது. எந்த குரு பார்வை, எந்த பார்வை, எப்படியாப்பட்ட பார்வையாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் ஆகும். அது தசாபுத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். தசாபுத்தி உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருந்தால் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா சனி நகரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாதி நட்சத்திரத்திலேருந்தே உங்களுக்கு ப்ராப்ளம். உங்கள் சுய ஜாதகத்தில் குருவே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுங்களேன். குரு வகரத்தில் இருந்தாலோ, இல்லை சனி பார்வைப்படக்கூடிய இடத்துல இருந்தாலோ, இல்லை சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தாலோ, ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ, இது மாதிரியான இடங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்திருந்தால் 2024 நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அப்போ குரு பயிற்சி ஆகும்போதெல்லாம் நல்லது சொன்னீங்களே, அப்புறம் ஏன் நடக்கலை அப்படின்னாக்கா ஜென்ம சனி விரைய சனி உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். இது சனி பகவானுடைய காலம். சனி பகவான் தான் முழுமையான பலன்களை கொடுக்கணும். இப்போ என்னென்னா 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த குரு ஓரளவுக்கு அந்த பார்வை மூலயமா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராசிக்கு 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் ராசிக்கும் குரு பார்வை இருக்குது. இது ஒன்றே போதும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அவ்வளவும் பகலவனை கண்ட பனி போல் அப்படியே விலகும். பிரைட்டாகிடுவீங்க. நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் இந்த காலகட்டங்களில் உண்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியாக இருந்தால் இதை விட ஒரு வளர்ச்சி எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு வேலை மாற்றங்கள்லாம் கொடுக்கும், தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். 22 வயசு வரைக்கும் நான் கணக்கில் எடுத்திருக்கிறேன். இப்போ சனி தசை அப்படின்றது, சனி தசை நடக்கிறவங்களுக்கு கூட வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்போ கம்மியாகும். ஒரு சில பேர் வீடு கட்டுறது அப்பா அம்மா யோசிச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் தடையாக இருந்துச்சுன்னா இப்போ வீடு கட்டக்கூடியது, ப்ராப்பர்ட்டி இது மாதிரி வாங்கக்கூடியது, இடம் சார்ந்த பிரச்சனை, மருத்துவ செலவுகள், கடன் பிரச்சனை அப்பா அம்மாவுக்கு எதனா இருந்ததுன்னா இது எல்லாமே கிளியர் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ இல்லாமல் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோவில் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த மீனராசிக்கும் எல்லா ராசி எல்லா நட்சத்திரத்துக்கும் பொதுவாக அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு அவயோக தசைகளா, யோக தசைகளா, யோக தசையாக கூட இருக்கலாம். யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள், யோகம் செய்யக்கூடிய கிரகங்களோட தசைகளாக கூட இருக்கலாம். அந்த தசைகள்லாம் யோகத்தை செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த வயது காலகட்டத்தில் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. படிச்சிடணும். ஏன்னா இந்த தசைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புதன் தசை இதுக்கு அடுத்தது, சனி தசைக்கு அப்புறம் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதன், கேது, சுக்கிரன் இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய தசைகள் கிடையாது. கேது மட்டும்தான் உங்களுக்கு நன்மை செய்யாது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவும் பாதகம் செய்யக்கூடிய வீட்டில் உக்காந்துச்சுன்னா அதுவும் கஷ்டத்தை தான் கொடுக்கும். எல்லாமே கஷ்டத்தையே கொடுக்குன்னு சொல்ல முடியாது. இந்த கிரகங்கள் பொதுவாகவே மறைமுக சுப தொடர்பில் இருக்கும். இந்த அவயோக கிரகங்கள் 3, 6, 10, 11 இருக்கும். இது 7.5 சனி வரும்போது, அஷ்டம சனி வரும்போதெல்லாம் ப்ராப்ளத்தை கொடுத்துனே இருக்கும். அப்போ இது மாதிரியான தசைகள் வர்றது, இதை நீங்கள் எதிர்கொள்ளணும். வேலை வாய்ப்பு, ஃபேமிலி, திருமணம், குழந்தை பாக்கியம், அதுக்கப்புறம் வளர்ச்சிகளை பார்க்குறது, ஃபேமிலி ரீதியாக வளர்ச்சிகளை பார்க்குறது, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த வயது காலகட்டத்தில் நல்லபடியாக படிச்சுருங்க. இப்போ 7.5 சனி நிறைய பேருக்கு டிஸ்டர்பை கொடுத்துருக்கும். அது எல்லாமே பரவாயில்ல.
என்னை பொறுத்த வரைக்கும் பின்னாடி வரக்கூடிய தசைகளை நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னாக்கா படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இந்த சனி மகாதசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உயர் படிப்பு படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி படிப்பெல்லாம் ட்ரை பண்ணி ரொம்ப இதுவாக இருக்குது, எனக்கு வந்து தோல்வியாக இருக்குது அப்படின்னாலும் இப்போ வெற்றி வாய்ப்புகள் உண்டு. குரு பார்வையே ஒரு தன்னம்பிக்கையை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு வந்து யோகாதிபதி தசை கிடையாது. இது வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். பாதகாதிபதினா ரொம்ப பாதகத்தை ரொம்ப கஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டார். 7.5 சனியில் இருக்கலாம், என்ன ஒன்று வேலை வாய்ப்பு ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். அந்த வளர்ச்சிகளை இப்போ கொடுக்கும் புதன் தசைக்கு. குரு பார்வை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா சனி பகவான் வந்து ஜென்ம சனியாக இருக்கும்போது குரு பார்வைப்படுதுன்னு வச்சிங்களேன், நல்ல ஒரு புண்ணியத்தை செஞ்சுக்கோ. நீங்கள் கும்பத்துக்கெல்லாம் அந்த லெவலுக்கு இல்லை. ஜென்ம சனி நடக்கும்போது குரு பார்வையெல்லாம் கிடையாது. ஆனால் மீனத்துக்கு வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை அந்த வீட்டதிபதியே பார்க்குறார் உச்ச வீட்டிலேருந்து. அதாவது என் ராசிக்காரர் எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி. தசா புத்தி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தால் கூட கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு, வேலை சார்ந்து இருக்கக்கூடிய நெருக்கடி, இது எல்லாமே மாறும். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, வீட்டில் அப்பா அம்மா கிட்ட கெட்ட பேர், வெளியிலையும் கெட்ட பேர் இருக்கலாம், அவப்பெயர்கள், நீங்கள் பண்ணாத ஒரு தவறு கூட அது கூட பழிபாவத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கலாம். நிறைய மன உளைச்சல்கள், மனவேதனைகள், துரோகங்களை நிறைய பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே இப்போ மாறும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இது 4ஆம் அதிபதி தசை. நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் வேலையில் வளர்ச்சி இல்லாமல் வச்சுட்ருக்கோம். நீங்கள் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்து குருவுடைய நகர்வு இருக்குது அப்படின்னாக்கா சிறப்பு. அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இது எல்லாமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வச்சுருக்குனாக்கா உங்களுடைய வாரிசுகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ வாரிசு இருக்கானாக்கா, குழந்தைகள் இருக்குனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். திருமண ரீதியாக நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்டே வருது அப்படின்னாக்கா திருமணம் இப்போ சக்ஸஸ் பண்ணோம். லவ் மேரேஜ் எல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும், ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும், வரன் வந்து கூடியே வராது. இது மாதிரி மனவேதனையும் மன உளைச்சலும் உங்களுக்கு வந்ததென்றால் தயவு செஞ்சு அந்த திருமணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. இப்போத்துக்கு தேவையில்லாத போட்டு நீங்களே வந்து உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க, உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு திருமண ஒரு ரீதியாக சுப விசேஷம் நடக்கக்கூடாது. ஏன்னா குரு வந்து சுப விசேஷத்தை கொடுத்துட்டே இருக்கும், இந்த சனி வந்து தடங்கல் பண்ணினே இருக்கும். இப்போ குரு பார்வை இருக்குது, கொடுக்குமான்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதுதான் சொல்கிறது. 2 விஷயம் தான் உங்களுக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா சுயஜாதக தசாபுத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ ஒரு வரன் வருது, பரவாயில்லைங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்ல வரன் வருது, செய்யலாமான்னா செய்யலாம் தாராளமாக. இது எல்லாருக்குமே கூடி வருமானு கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கு சார், மனவேதனை கொடுக்கு சார், ஏன் சார் இப்படி பண்ணது, எனக்கு வந்து திருமணமே கூடி வர மாட்டேங்குது, அதாவது உங்கள் வாரிசுகளுக்கு வயசாகிட்டே இருக்குது அப்படின்னு நிறைய மன உளைச்சல்கள், சுற்றி இருக்கிறவங்களாம் நிறைய கஷ்டத்தை கொடுப்பாங்க. தேவையில்லாத வந்து எப்போ கல்யாணம் பண்ணுற, ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்க, இதே மாதிரியே வந்து அவங்க வந்து எல்லா பிரச்சனைக்கும் வரப்போகிறதில்ல. அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் காதில் கேட்காம உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இன்னும் 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஜென்மசனி முடிகிற வரைக்கும் வேண்டாம். ஜென்மசனி முடிஞ்ச பிறகு கூட உங்களுக்கு முயற்சி பண்ணலாம், திருமணங்கிறது அமையும். எப்போ தடங்கள் வருதோ அது நல்லதுக்குன்னு எடுத்துக்கணும். கண்டிப்பாக அது நல்லதுக்கு தான் பண்ணும் இந்த சனி பகவான். ஆனால் அதையும் மீறி நிறைய முயற்சி பண்ணி அவசரப்பட்டு திருமணம் பண்ணுறது தான் கொஞ்சம் பிரச்சனைகளுக்குள்ளாகும். பொறுமையாக பண்ணுறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பொருத்தங்களை பார்த்து பண்ணுங்கள். திருமண ரீதியாக தசாபுத்தி பொருத்தங்களை அதிகமாக பாருங்கள். ஏன்னா 7.5 சனியில் எது மாதிரியான லிங்க் வரும்னே சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவான ஒரு ஜாதகத்தை நினச்சி விட்ரும் அந்த டைம் சரியில்லாத காலகட்டத்தில். இப்போ குரு பார்வை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு எடுத்துக்கலாம். பாக்கியஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வை இருக்குது. இப்போ அப்பா மூலயமா கொஞ்சம் பேசாமல்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க. நிறைய உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய சிக்கல்கள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ மாறும். அப்பா வழி சொத்து, அப்பா மூலயமா கொஞ்சம் ஆதரவு கிடைக்கும், அப்பா வழி சொந்தங்கள் மூலயமா ஆதரவு கிடைக்கும் இந்த டைமில். இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த குருவுடைய பயிற்சிங்கிறது நல்லாயிருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சொல்லிட்டேன், குழந்தை பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன செலவுகள் நிறைய இருக்குது, அதாவது சுப செலவுகள், படிப்புக்காகவோ ஏதோ ஒன்று அவங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. 39 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லவே தேவை. அந்த கேது தசையில் இந்த கேது வந்து ஒரு சில பேருக்கு வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து அதாவது இந்த வீட்டுக்கு ஆகாத வீடு அப்படின்னாக்கா புதனோட வீடு, சுக்கிரனோட வீடு, சனியோட வீடு கூட எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி 3 வீடுகள்னாக்கா 6 வீடுகள் வரும். ஒவ்வொருத்தருக்கு 2 2 வீடு இல்லையா? இந்த வீடுகள்லேருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த கேது பகவான் மன உளைச்சல்கள் கொஞ்சம் இருக்கலாம். அது இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல, கண்ட்ரோல் ஆகும். இன்னொன்று வந்து இடம் சார்ந்து பிரச்சனைகள், அப்படி இல்லைனாக்கா வேலை சார்ந்து ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம், சொத்து சம்மந்தமான ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே இப்போ தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜென்ம சனி கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுக்க தான் செய்யும். அந்த மன அழுத்தத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க. தேவையில்லாத சிந்தனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. தேவையில்லாத உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள், சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே தீரும். நட்பு வட்டாரத்தில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்தது இல்லையா? அதெல்லாம் இப்போ உங்களை விட்டு போவோம். இன்னொன்று, பார்ட்னர்ஷிப் வழியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு தெளிவான எண்ணங்களை கொடுப்பார், தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்க வைப்பார். இப்போது தெளிவான ஒரு நண்பர்கள் வருவாங்க, தெளிவான ஒரு வட்டாரம் வரும், உதவிகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோனு அதெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இது சுக்கிரதசைக்கு எடுத்துக்கலாம். சுக்கிரதசை அப்படின்றது 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த சுக்கிரதசை என்னன்னா 3 8 குடைய கிரகம். மீனராசிக்கு நன்மை செய்யாது, கடுமையான பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர். இது யோகத்தையே செய்ய மாட்டார். ஒரு சில பேருக்கு 8ல் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், அந்த தசைங்கிறது நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 7.5 சனி வரும்போது பிரச்சனைகளை கொடுக்கும். ரொம்ப அலைய விட்டு வேடிக்கை பார்க்கும். மன உளைச்சல், வேலை சார்ந்த நெருக்கடி, இன்னொன்று தொழில் சார்ந்த நெருக்கடி, சொத்து சம்மந்தமான நெருக்கடி. இதுலேயும் சனி நகரக்கூடிய இடத்துல அந்த நட்சத்திராதிபதிகள் வந்து வக்கரமாக இருந்தால் 7.5 சனியெல்லாம் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துனே வரும். இதுக்கு முன்னாடி உத்திரட்டாதியில் இருந்தார் சனி பகவான், இப்போது ரேவதியில் இருக்கார். இப்போ வக்கரமாவார். அதே நட்சத்திரத்தில் வக்கரமாகி பின்னோக்கி போயிட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே வக்கர நிவர்த்தியாகி, இது உத்திரட்டாதி ரேவதி இப்படி தான் வரும் இந்த வருஷம் ஃபுல்லாக. கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் குரு பயிற்சி வரைக்கும் இந்த சனி பகவான் வந்து இதே இடம் தான். இப்போ 2 நட்சத்திரம் அப்படின்னா இந்த 2 நட்சத்திராதிபதி சனி பகவான், புத பகவான், இவங்க 2 பேரும் சனி பார்வையில் வக்கரமாக இருந்து மாட்டினா, இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்தால், ஒரு சில கிரகத்தோட பரிவர்த்தனை ஆகிருக்கும், கேதுவோடு சேர்ந்து இருந்தால், கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தால், வக்கர கிரகத்தோட நட்சத்திரத்தில் இந்த புதனோ இல்லை சனியோ இருந்தால் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம். சுக்கிரதசை அஷ்டமாதிபதி தசைன்னாவே சனி வந்து கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுக்கும். இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்ன வந்தாலும் ஏற்றுங்க. வேலையில் ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துட்டே வருது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். இப்போ வேலை மாற்றணும் அப்படின்ட்டு தோணுச்சுனாக்கா தயவு செஞ்சு வேண்டாம். வேலை மாறணுன்னா அதுவாக மாறும். அதுவாக மாறினா உடனே வேலை கிடைக்கும். நீங்கள் மாற்றினீங்கனாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். எங்கே அப்ளிகேஷன் போட்டாலும் சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் சரி, நெகட்டிவான பதில் வரும். அதனால் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. அது அவ்வளோதான். கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இப்போ வெயில் காலத்தில் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குமோ அது மாதிரி தான். அது அப்படியே இருக்காது. குளிர்காலம் வரும், மழை காலம் வரும், அது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த டைமுங்கிறது கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய டைம். அதாவது சுக்கிரதசையில் இந்த சனி நகரக்கூடிய இடமெல்லாம். இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல அந்த 2 நட்சத்திராதிபதி இல்லை, பார்வையில் இல்லை, வேறு எங்கேயோ இருக்காங்க, வக்கரமாக இல்லை, மறைவு ஸ்தானத்தில் இல்லைன்னாக்கா பயப்படவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இந்த சுக்கிரதசையானது. குடும்ப வாழ்க்கை, குடும்ப பொருளாதாரம் சிறப்பு. இன்னொன்று, வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து திருமண ரீதியாக ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கனாக்கா, எதிர்பார்த்துட்டு இருந்தால் இப்போ திருமணம் நடக்கும். படிப்போ வேலை வாய்ப்போ அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றங்கள் குடும்பத்துக்கு. ஆனால் உங்களுக்கு மட்டும் மன உளைச்சல்களும் மன அழுத்தங்களும் கொடுத்துட்டே வரும். எதை பற்றியும் பயப்படாதீங்க. இப்போ குரு பார்வை பெரும்பாலும் வந்து தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கலாம். சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன், இப்போ எனக்கு எதுவுமே வரல அப்படின்னா இப்போ வரும். கொடுத்த பணம் வரணுன்னா இப்போ வரும். வாங்கின பணத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயப்பட தேவையில்ல, சிறப்பு தான் இந்த சுக்கிரதசையில். அடுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 தசையை நான் சேர்த்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரிப்பீட்டட் வார்த்தை. எல்லா தசைக்கும் நம்ம குடும்ப வாழ்க்கைன்றோம், பொருளாதாரன்றோம், கடன் பிரச்சனை தீருன்றோம். அதனால் ஒரே இதுவாக சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு யோகாதிபதிகள் தான். சூரியன் வந்து 6 குடையவன். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும். அந்த அவயோக கிரகம் 10 11 உட்காந்துருக்கும். இல்லை 6ஆம் இடத்துலேயே இருந்தால் கூட தொழில் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கடன் அமைப்பை ஏற்படுத்திக்கூடாது. பெரிய கடன்கள், பெரிய முதலீடை மட்டும் வேண்டாம் அந்த சூரிய தசையில் இருக்கிறவங்க. சந்திரன் சொல்லவே தேவையில்ல, ராசியிலே இருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம், இது வந்து குருடைய நட்சத்திரம். இந்த குரு உச்சமாகிறது சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ வளர்ச்சி. மன அழுத்தம் இருக்காது. இப்போது கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வரலாம். குலதெய்வ அருளாசி,
இன்னொன்று வந்து ரொம்ப நாளாக ஒரு பிளான் பண்ணுறீங்க, இந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு, அது நடக்காமல் இருக்க இப்போ நடக்கும். ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், சமுதாயத்தில் நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்கிறது, அரசியலில் இருந்தால் கூட நல்ல ஒரு பேரு புகழ் வர்றது, அது மாதிரி இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் சந்திர தசையில். செவ்வாய் ராசிக்கு 2, 9 பாகிஸ்தானாதிபதி, அந்த இடத்துல குரு பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதுவே சிறப்பு. ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இடம் சம்மந்தமான பிரச்சனை, அதாவது சொத்து வாங்கி போட்டது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் கிளியர் ஆகும் இந்த காலகட்டங்களில். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். நன்றி.